சோ வெல்கம் மாமே. சரியா 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் இந்த பயங்கரமான டைனோசார்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். என்னத்த சொல்ல, வெயிட்டிங்லயே வெறியேறுது மாமே. இப்பதான் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்தோட அபிஷியலான ட்ரெய்லர் 2 லான்ச் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டீரெக்ஸ், மொசாசரஸ், டீரெக்ஸ் இது கூடவே மேல பறக்குறதுன்னு வினோதமான செம வெறித்தனமான டைனோசர்ஸ் எல்லாம் இந்த ட்ரெய்லர்ல காட்டியிருக்காங்க. சத்தியமா ட்ரெய்லர் வேற லெவல்ல இருந்துச்சு. அதே வைப்ல இந்த ட்ரெய்லரை ஃப்ரேம் பை ஃப்ரேமா எடுத்து தரமா பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். சோ வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு ஃபயர்ல இருக்கேன். அதே ஃபயரோட ஆரம்பிச்சிருவோமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ட்ரெய்லர்லயே நிறைய விஷயங்களை ஸ்பாய்லர் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல நான் பண்றதுக்கு ஒன்றும் இல்ல. இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லயே 2011ல நடந்த ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரியான ஒரு லேபை காட்டுறாங்க. இன்ஜன் அப்படின்ற இந்த லேப்ல தான் டைனோசார்ஸை வச்சு இந்த மரபியல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்தையே கண்காணிச்சிட்டு இருக்க ஒருத்தர். அவர் இந்த மாதிரி அந்த மானிட்டரை பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது, அங்க இருக்க கார்ட்ஸ் துப்பாக்கியை வச்சு யாரையும் சுட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த மாதிரி அவன் எமர்ஜென்சி சுவிட்ச் அமுக்க அந்த லேபுக்கு உள்ள இருந்தவனுங்க எல்லாம் தெரிச்சு வெளில ஓடி வரானுங்க. அந்த லேபோட டோருமே லாக் ஆகுது. அப்ப சைட்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா டீரெக்ஸ் அப்படின்னு எழுதிருக்கு. இங்க இருந்து அந்த கார்ட்ஸ் எல்லாம் மானிட்டர்ல ஷூட் பண்றத நம்ம பாத்துருப்போம்ல. அவனுங்க டீரெக்ஸ தான் தன் கையில இருக்க சின்னோண்டு கண்ணை வச்சு சுட்டுட்டு இருந்திருக்கானுங்க. இதுல இருந்தே இவனுங்க இந்த லேப்ல டீரெக்ஸ வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. அதுலயும் பக்கத்துல வெர்ஷன் 23 இருக்கு. டீரெக்ஸ திரும்பவும் உயிரோட கொண்டு வர்றதுக்கு இது 23வது அட்டம்ப்டா கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் அந்த டோருக்கு அந்த பக்கம் மாட்டிக்கிறாரு. இவனுங்க எப்படி டோரை லாக் பண்றானுங்க அப்படின்னா அந்த டீரெக்ஸ் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல்ல வைக்க ட்ரை பண்றானுங்கன்னு அர்த்தம். மேபி இந்த மூவில டீரெக்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது முக்கியமான விஷயம் நம்ம லேப்ல இருக்க விஞ்ஞானிகளுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். அடுத்த ஷாட்ல ஒரு சயின்டிஸ்ட் உள்ள மாட்டிக்கிறாரு. கதவுக்கு எந்த பக்கம் நிக்கிறவ கதவை லாக் பண்ணிடுறா. பாவையா அந்த மனுஷன் மூஞ்ச பாருங்க, மரண வீதியில இருக்கான். ஏன்னா உள்ள இருக்கிறது டீரெக்ஸ் கிடையாது, டீரெக்ஸ். இங்க தாங்க ஒரு வேற மாதிரியான ஃப்ரேமு. டீரெக்ஸோட பல்ல பாருங்க, அப்படியே தலையை கடிச்சு எலும்பெல்லாம் உடைச்சு தூக்குனா எப்படி இருக்கும். ஆனா டீரெக்ஸ் இங்க அந்த சயின்டிஸ்ட அப்படியே தலையோட கடிச்சு தூக்காம மெல்லமா முதுக பிடிச்சு தலைகீழா திருப்பி கால்ல இருந்து ஆரம்பிப்போன்னு சாப்பிட ஆரம்பிக்குது. அதே மாதிரி இங்க கிளாசிக் ஜுராசிக் வேர்ல்டோட நம்ம ஜுராசிக் வேர்ல்டு 1ல பாத்துருப்போம்ல, அந்த மாதிரி இந்த மூவில ஜோரா பென்னட் கேரக்டரை பிளே பண்ண போறது நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் அக்கா. இது கூடவே ஜானத்தன் பேலி, டாக்டர் ஹென்ரி லூமேஸ், அதாவது ஜோரா பென்னட்டோட ஒட்டுமொத்த டீமும் அந்த ஐலாண்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இந்த டீம் அந்த ஐலாண்டுக்கு போறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த கொடியை குணப்படுத்த முடியாத நோயெல்லாம் இருக்கும்ல, அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டீம் அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பார்க்கர் மெடிக்ஸ் அப்படின்ற பாராமெடிக்கல் இன்ஜினியரிங் தான், அதாவது அந்த கம்பெனி தான் இவங்களை இந்த ஐலாண்டுக்கு அனுப்பியிருக்கு. எங்க இருந்து இந்த டீமுக்கு தெரிய வர்ற விஷயம் என்னன்னா, இந்த தீவுல ஆல்ரெடி 2 டஜனுக்கு மேல தப்பிச்சு பொழைச்ச நிறைய டைனோசார்ஸ் இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி இந்த ஒரு ஷாட்ல நம்மளோட டீம் அந்த கைவிடப்பட்ட லேப்குள்ளேயே அசால்ட்டா உள்ள இறங்கிட்டு இருக்காங்க. இனிமேதான் சம்பவமே ஆரம்பிக்குது மாமே அப்படின்ற மாதிரி கதை இங்க இருந்து கூட சூடு பிடிக்கலாம். இங்கதான் நம்ம ஜோரா பென்னட்டோட டீம் அங்க நடந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. என்னடா முட்டைக்குள்ள இருக்க வேண்டிய டைனோசர்ஸ் எல்லாம் இங்க பொட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறானுங்க. பட் இப்ப அந்த இடமே கைவிடப்பட்ட ஒன்னாதான் இருக்கு. இந்த ஷாட்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வவ்வால் மாதிரி இருக்கிற ரெட்டத்தலை டைனோசர், இந்த டைனோசரோட பேரு மியூட்டன்ட்னு கீழேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வவ்வாலையும் டைனோசரையும் கலந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு படும் பயங்கரமா இருக்கு. இங்கதான் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்ன்ற அந்த டைட்டில் கார்டையே போடுறானுங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல நம்ம ஜென்னட்டோட டீம் மட்டும் கிடையாது, இன்னொரு ஃபேமிலியும் இந்த ஐலாண்டுக்குள்ள சிக்கிருக்காங்க. அது எந்த மாதிரி வந்து சிக்கினாங்க, இவங்க எப்படி அந்த டைனோசார்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க போறாங்க, நம்ம டீம் அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, இந்த ஐலாண்ட் எல்லாம் பேஸ் பண்ண மத்த படங்கள் இந்த அனகோண்டாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளே ஒரு கெட்டவன் இருப்பான், தனக்கு எதுவும் ஆகக்கூடாது, டீமுக்கு என்ன வேணா ஆயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சுயநலவாதி இருப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த ஒரு ஜெனட் டீம்லயும் இருக்கா என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இந்த குடும்பத்துக்கு டீரெக்ஸ பார்த்ததுமே மொத்தமா அல்ல என்னமா வீசிட்டு இருக்காங்க பாருங்க துடுப்ப. ஏன்னா மாட்டினா ஒரே கவ்வா கப்பிரும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஷாட்ல நீங்க என்னடா துடுப்பு போட்டுட்டு இருக்கீங்க, நான் நீந்தி வரேன் பாரு அப்படின்ற மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்கி நீச்சல் போட்டு வந்த எங்க வீட்டு பிள்ளைன்ற மாதிரி டீரெக்ஸ் அசால்ட்டா நீச்சல் அடிச்சு வந்துட்டு இருக்கு. இவன் காரணமே இல்லாம கீழே போகல சித்தப்பா. கீழே போயிட்டு கரெக்டா அந்த ஃபேமிலி இருந்த போட்டை கவுத்தி விட்டுட்டான். எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜுராசிக் வேர்ல்ட் மூவிஸ்ல எல்லாம் பார்த்த அந்த டீரெக்ஸை விட இந்த டீரெக்ஸ் படும் பயங்கரமாவும் கொடூரமாவும் இருக்க மாதிரி தெரியுது. அதை நீங்க இந்த டீரெக்ஸோட கர்ஜனையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது உண்மையாவே சிஜிஐ தானா, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க சீரியஸா. அதே மாதிரி இங்க டீரெக்ஸ பாத்தீங்கன்னா அந்த போட்டை திருப்புறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அவன் ஒன்னும் தேவையில்லாமலாம் அந்த வேலையை பார்க்கல. ஏன்னா போட்டு கீழே ஒரு சின்ன பொண்ணு மாட்டி இருக்கு. இருங்கடா, ஃபுல் மீல்ஸ் கிடைக்கலன்னா என்ன, ஹாஃப் மீல்ஸையாவது கண்டிப்பா சாப்பிட்டுருவேன்ற மாதிரி அந்த பொண்ணை டீரெக்ஸ் விடாம துரத்திட்டு இருக்கு.
இங்கதான் நம்ம டீரெக்ஸோட பயங்கர அலறல் சத்தம். இதை கேட்ட நம்ம டீமுக்கு கதி கலங்கிருக்கும். எல்லாரும் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி பாத்துட்டு இருக்கானுங்க. இங்க பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான டைனோசர்ஸ் இருக்கு. இதோட பேரு எனக்கு தெரியலங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம ஜுராசிக் வேர்ல்டு மூவில பார்த்த நிறைய கிளாசிக்கான ஷாட்ஸை இந்த மூவிலையும் பார்க்க போறோம். அது இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா 2 டைனோசார்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு பாக்குறதுக்கு அப்படிதாங்க தெரியுது. இங்க சைஸ பாருங்கடா, அம்மா அடி எத்த தண்டில இருக்கு. அதோட முதுகுல கூட ஒரு சின்ன பறவை இருக்கு. ஆனா அந்த பறவை நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்ல. இங்கதான் பறகுற அந்த ஒரு டைனோசரை காட்டுறாங்க. எங்க டாக்டர் ஹென்ரி லூமிஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டிஎன்ஏவை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா பல கோடி உயிர்களை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ஜுராசிக் வேர்ல்ட் ட்ரெய்லர் ஒன்று விட்டுருப்பானுங்க. அதுல இந்த பறகுற டைனோசர் பாக்குறதுக்கு இப்படி இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப அதை முழுசாவே ரீவொர்க் பார்த்திருக்காங்க. மேபி அந்த ஒரு டைனோசர் மாடல் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ இங்க ரீவொர்க் பார்த்திருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி தலைவன் டக்குன்னு உள்ள இறங்கிட்டு தன்னோட முட்டையை எடுக்கிறானுங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவனுங்களெல்லாம் தன்னோட வாயாலேயே குத்தி சாப்பிடுறதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஆளுங்க தப்பிக்கிறதுக்காக அங்குட்டு இங்குட்டுமா ஓடிட்டு இருக்காங்க. இங்கதான் நம்ம தலைவி ஸ்கார்லெட் ஜான்சன் இந்த வாங்கின்ற மாதிரி அந்த டைனோசருக்கு ஒரே உதச்சோடனே அது பயந்துட்டு வெளில பறந்து போயிடுச்சுங்க. ஆனா போறப்போ சும்மா போகல. இங்க நம்ம டாக்டரோட காலில் கட்டியிருந்த அந்த கயிறு, அதாவது இவ்வளவு பெரிய மலைக்கு மேல ஏறி வந்திருக்காங்கன்னா சும்மா வர முடியாதுல்ல, கயிறை கட்டிட்டு தானே மேல வரணும். அந்த கயிறை இழுத்துட்டே வெளியே பறந்துருச்சு. இங்க ஒரு செகண்ட் நம்ம டாக்டர் மூஞ்சில அள்ளு இல்ல. இங்க நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் அக்கா தான் பல வித்தைகளை காட்டி அந்த டாக்டரை காப்பாத்துறாங்க. இதுக்கு அடுத்த ஷாட்ல ஒரு பிளேன் கிராஷ் ஆயிருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆனா அந்த கிராஷ் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடந்திருக்கணும். இங்க கையெல்லாம் அழுகிருச்சுங்க. இதுக்கு அடுத்த ஷாட்டே நம்ம ஹென்ரி லூமிஸ் கையில ஒரு பிளேர் கனை வச்சு மேல அந்த பிளைட்டை பார்த்த மாதிரி சுட்டுட்டு இருக்காரு. இங்க இருந்து ஜூன் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு பேக்ல ஒரு டைனோசரை போட்டு செல்ல பிராணியா வச்சுட்டு இருக்கா. அதுவும் ஏதோ நாய்க்குட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்கு. மேபி இந்த பொண்ணு வேற டைனோசர்ஸ் கிட்ட இந்த மூவில மாட்டினா இந்த குட்டி டைனோசர் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அது அப்படியே உல்டாவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப எங்கேயாவது இந்த சின்ன பொண்ணு டைனோசரை பார்த்து ஒளிஞ்சிருக்குன்னா இவன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம பேக்குள்ள இருந்து கத்துனானா என்ன பண்றது, கதையே க்ளோஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஷாட்டு. நீங்க ஸ்னோக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா டீரெக்ஸ் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. அது பல்ல பாருங்க. இங்கதான் டீரெக்ஸை நமக்கு ரொம்ப க்ளோஸா காட்டுறாங்க. இங்க இருந்து அந்த டீம்ல உள்ளவங்களும் அந்த ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக டீரெக்ஸை திசை திருப்புறாங்க. அப்போனுதான் டீரெக்ஸோட ஒரு கொடூரமான லுக்கை நமக்கு காட்டுறாங்க. படும் பயங்கரமா இருக்குங்க. பட் டீரெக்ஸை ஃபுல்லா இந்த ட்ரெய்லர்ல எங்கேயுமே ரிவீல் பண்ணல. கண்டிப்பா நம்ம மூவில தான் பார்க்க போறோம். இங்க இருந்து ஒரு ஃபெசிலிட்டிக்கு முன்னாடி அங்க இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. இதை பாக்குறதுக்கு ஜுராசிக் லாஸ்ட் வேர்ல்ட ஞாபகப்படுத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்க இருக்கிற ஜெனரேட்டரோட சத்தம் கேட்டு இல்ல ஏதாவது சிக்னல் வந்து இங்க பாத்தீங்கன்னா மியூட்டடான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்திருப்போம், அந்த 2 தலை வவ்வால் மாதிரி இருக்குமே, அதோட முழுமை பெற்ற ஒரு வெர்ஷன் தான் இந்த ஒரு மியூட்டன்ட். இதுக்கு முன்னாடி இந்த டைனோசரை நீங்க ஜுராசிக் வேர்ல்டு எந்த மூவிஸ்லயும் பாத்திருக்க மாட்டீங்க. ராப்டாரையும் இந்த பறகுற டைனோசர் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கலவையா செஞ்சா எந்த மாதிரி ஒரு டைனோசரா இருக்குமோ அதே மாதிரி தான் இது பாக்குறதுக்கு இருக்கு. பாடி இவன் கிட்ட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா மூஞ்சி பாக்குறதுக்கு டம்மியா இருக்கு. பாக்குறதுக்கு இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆனா இந்த மியூட்டடான திசை திருப்புறதுக்காக நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் அக்கா அதை தமக்கம் வர வச்சுட்டு ட்ரக்குக்கு கீழே போயிட்டாங்க. ஒரு செகண்ட் லேட்டா இருந்தா கதையே முடிஞ்சிருக்கும். எனக்கு என்னமோ இந்த டிசைன் இந்த டைனோசருக்கு இந்த மியூட்டடானுக்கு செட் ஆகாத மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க இருந்து தான் போட்ல இருக்கிற ஒரு ஷாட் நம்ம மொசாசரஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி போட்ல உள்ள எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம அதை கண்டுபிடிக்கலையா, அவன் தான் நம்மளை கண்டுபிடிச்சு தேடி வந்துட்டு இருக்கான் அப்படின்றத அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. இங்கதான் மொசாசரஸ் கடலுக்குள்ள இருந்து பயங்கரமா எகிரி குதிச்சு வெளில வருது. இதுக்கப்புறம் போட்டையும் கவுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அது உருவத்துல பயங்கர பெருசா இருக்கு. ஒரு ஷாட்ல நம்ம கப்பலையே அடிச்சு கவுத்து விட்டுட்டு ஒரு மாதிரி ஓரகனால நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் அக்காவை பாத்துட்டு இருக்கு. இவ விழுந்துட்டாளா இல்லையான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கு. ஆனா இங்க பெனட் யாரு, நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் அக்காவாச்சே, அவ்வளவு சீக்கிரம் கீழே விழுந்துருவாங்களா? இங்கதான் அந்த டைனோசருக்கு நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் அக்கா மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. இங்க அந்த மோசார்சரை பாத்தீங்கன்னா ப்ளூ வேல் எப்படி பல்ட்டி அடிக்குமோ அந்த மாதிரி பல்ட்டி அடிச்சு தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கு. ட்ரெய்லர்ல ஒரு ஷாட்டுமே பயங்கரமா செதுக்கி வச்சிருக்கானுங்க. இதுல எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஓரளவு இந்த வீடியோவை பிரேக் டவுன் பண்ணி சொல்லியிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ஏதாவது வித்தியாசமா நோட் பண்ணிருந்தீங்கனாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாமாமே.